மேல கை தூக்குற மாதிரிண்ணா உள்ள இங்க இருக்கா நீங்க எங்க இருக்கீங்க போட்டோ உட்கார்றா போட்டோ ரெண்டாம் மாடி வாங்க. ஆமா 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 கேட்டு வாங்க, மேல கேட்டு வாங்க. சரி வாங்க வாங்க. ஓகேவா ஐயா உன் தலை பண்ணி வருது. கையே எடுத்து நக்கறாங்க. ஐயோ சாமி தமிழ் சொல்றாங்க அவரா லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுமே ரொம்ப பெருமைப்படுவாங்க. அதற்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 8வது நாள். இந்த 8வது நாள்ல இன்னைக்கு தான் லீடர் படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி அப்படி ஒரு செலிப்ரேஷன். அதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள நடிகரையும் தாண்டி இந்திய அளவையும் தாண்டி ஹாலிவுட்டில் உள்ள அந்த நடிகர்கள் எப்படி அந்த வெள்ளக்கார நடிகர்கள் அவங்கெல்லாம் ஜேம்ஸ் பாண்டாக இருந்தாலும் சரி, ப்ரூஸ்லியாக இருந்தாலும் சரி, அவர்கள்ட்ட இருந்து ஃபைட்டு, இவர்கள்ட்ட இருந்து ரொமான்ஸு, இப்படி எல்லாமே ஹாலிவுட் தரத்தில் நடிச்சிருக்கிறாரு நம்ம லீடர் என்கின்ற லெஜண்ட் அவர்கள். இப்பவும் சொல்றேன், இந்தியாவில் இருக்கலாம் நிறைய பாடு அப்பா மௌன எல்லாத்துக்கும் ஒருத்தன் தள்ளி அண்ணில இருக்கும் மீன் நாங்க லெஜண்ட். இந்தியால இருக்கு நிறைய பாடு எல்லாத்துக்கும் ஒருத்தர் தள்ளி தண்ணில இருக்கும் மீன் நாங்க லெஜண்ட். இப்படி மிக பிரம்மாண்டமாக வந்துள்ள இந்த படத்துக்கு இயக்குனர் துரை செந்தில்குமார் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்க தான் ஒரு நாயகனை அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எப்படி வேணாலும் பண்ணலாம். எங்க ஹீரோ லீடர் அவர்கள், லெஜண்ட் அவர்கள் மிகப்பெரிய நடிப்பை இந்த லீடர் படத்தில் கொடுத்துருக்காரு. 2வது படத்திலேயே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காமிச்சு ரசிகர்களை காமிச்சிருக்கீங்க. அதற்கு என் மனமார்ந்த நன்றி. இப்ப சொல்றேங்க, சவால் விட்டு சொல்றேன், விஜய் சாரு 50 படத்துக்கு மேலதான் நடிச்சு
அரசியலுக்கு வந்து ஒரு கூட்டம் காமிச்சிருக்காரு. நம்ம லீடர் அவர்கள் 2வது படத்திலேயே அவர்கள் அவ்வளவு கூட்டத்தை காமிச்சிருக்காரு. இப்ப சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், சுண்டி விட்டு சொல்றேன், இப்ப சொல்றேன், இன்று முதல் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தியேட்டரா போய் ரசிகர்களோட என்ஜாய் பண்ணி இந்த லீடர் படத்தை பார்க்க போறோம். நாளைக்கு தூத்துக்குடியில படம் பார்க்கிறதுக்கு இந்த லீடர் படத்தோட டீம் போறோம். அந்த இடத்துல அந்த இடத்துல விஜய் சாருக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, நம்ம லீடருக்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு ஒண்டி கொண்டி பாப்போமா? அதே தூத்துக்குடியில 2 நாளைக்கு முன்னாடி விஜய் சார் போனப்ப எவ்வளவு கூட்டம் வந்துச்சோ அதற்கு நிகராக தூத்துக்குடியில விஜய் சாருக்கும் லீடருக்கும் 2 பேருக்கு தான் போட்டிய. நாளை மறுநாள் அதே மாதிரி திருநெல்வேலியில மாசு காட்டும், அதுக்கு மறுநாள் மதுரையில காட்டும், திருச்சியில காட்டும், சேலத்துல காட்டும், கோயம்புத்தூர்ல காட்டும். இப்படி ஒரு தண்ணி